ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் ஒரு மூலையில் முடங்கி போய் அழுது கொண்டிருக்கலாமா? இது நமக்கு கிடைக்கும் என்று தெரிகின்றதோ என்று உனக்கு தோன்றுகிறதா? எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ எதெல்லாம் கிடைக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் நீ விரும்புகிறாய். விருப்பம் இருந்தால் வெற்றி கிடைத்து விடுமா? இல்லை தங்கமே, தெரிஞ்சிக்கோ. நம்பிக்கை வேண்டும், உண்மை வேண்டும், தன்னடக்கம் வேண்டும், ஊக்கம் வேண்டும், சுறுசுறுப்பு வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். இதுபோன்ற எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு விஷயத்தில் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். நான் சொல்வதை கேட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம். இது அனைத்தையும் உனக்குள் கொண்டு வா. நிச்சயமாக எதிலும் வெற்றி பெற நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி கொள்ள உனக்கு எல்லா தகுதியும் அதிகமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட திறமை உன்னிடத்தில் இருக்கிறது. பயமே வேண்டாம். இந்த சாயி உனக்கான வழியை காத்து சந்தோஷப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் ஒரே நேரத்தில், ஒட்டுமொத்த நேரத்தில் ஒரு சேர குவியும் தங்கமே. இது உன் பாபாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும். இதை மட்டும் நீ கடைபிடித்தாலே போதும், உனக்கு வெற்றி கிடைத்துவிடும். எடுத்த எடுப்பிலேயே எடுத்த செயல் அனைத்திலும் மகரமான உயர்வை தந்து விடுவேன். நல்ல அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. செல்வம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. வசதி வாய்ப்புகள் உனக்கு பெருகப் போகிறது. இதுவரை நீ செய்து அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்ல வழியை காண்பிக்கப் போகிறேன். என்ன சாயி, பாவம் செய்து விட்டேனா என்று நீ நினைக்கலாம். நீ என்னிடம் கேட்கவும் செய்யலாம். ஆனால் நம்மையும் அறிந்து தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் தான் இதுவரை செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை நல்ல வழியில் காண்பிக்கப் போகிறேன் என்று சொன்னேன். உன் வாழ்க்கை அற்புதம் நிறைந்ததாக மாறப்போகிறது. உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிந்துவிடும். உனக்கான இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. நோயற்ற வாழ்க்கை வாழப்போகிறாய். நீ வைத்துள்ள வேண்டுதல்கள், கோரிக்கைகள் அனைத்தும் கைகூடும். மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன்? என் பிள்ளையான நீ இனி தளர்ந்து போகக்கூடாது, கலங்கக்கூடாது. உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், முடியாதது என அனைத்தையும் உன் மனதிலிருந்து வெளியேற்று. நான் பார்த்து கொள்கிறேன். நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. எல்லோர் முன்னாடியும் நீ சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கப் போகிறாய். ஓம் சாய்ராம்.